எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. பாட்டி, என்ன பாட்டி இன்னும் தூங்காம இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏதோ யோசனையாவே இருக்குமா. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடந்தா யார் யாருக்கு நடக்கும், ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னா இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அத பத்தி யோசிச்சு நீங்க ஏன் பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோகிணி ஆசைப்படி அவளை அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. எப்படி தைரியமா இருக்க சொல்ற? 2 மண்டபம், ஆனா ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது. பத்தாததுக்கு அந்த கலிவரதான் இருக்கானே, அவன் வேற இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கான். நீ அவனை சமாளிப்பியா இல்ல இந்த 2 குடும்பத்துக்கும் தெரியாம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்பியான்னு தெரியல. கலிவர்தனையும் சமாளிப்பேன், 2 குடும்பத்தையும் சமாளிச்சு ரோகிணி கல்யாணத்தையும் நான் நடத்தி வைப்பேன். முடியும் பாட்டி. இந்த குடும்பத்துக்காக இது கூட செய்யலனா எப்படி? குடும்பம் பிரிஞ்சதுக்கு என் அப்பா தானே காரணம். அவரோட பொண்ணா இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆனா அது இப்போதைக்கு நடக்காது. என் செல்ல பாட்டி மனசுக்குள்ள என்ன ஆசை ஒளிஞ்சிருக்கு சொல்லுங்க, உங்க ஆசையும் நிறைவேத்துறேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல உங்க அப்பா ஒரு தாய் மாமனை தாலி எடுத்து கொடுத்து அத உங்க அண்ணன் ரோகிணி கழுத்துல கட்டினா எப்படி இருக்கும்? அத பார்த்துட்டு என் கண்ண முன்னால எனக்கு சந்தோஷம்தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தாத்தா பாட்டி கூட இப்பதான் நான் கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா?